பெரியார். திராவிட கொள்கைவாதம். சரி, பெரியார் பிறந்தது 1879. அவர் பிறந்த தேதியை தான் நம்ம சமூக நீதி நாள் அப்படின்னு கூட சொல்கிறோம். சரி, இந்த செப்டம்பர் 17 அப்படிங்கிறத இந்த பெரியார் பிறந்ததெல்லாம் நம்ம ஈரோடில் தான். தமிழக அரசியல் சிந்தனையாளர்களில் ஈவேரா மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக கருதப்படக்கூடிய ஒருத்தர், தலை சிறந்த சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம். ஈரோடு வேஃபார் வெங்கடப்ப நாயக்கர், அவரின் மகன் ராமசாமி அப்படிங்கிறது அவரோட பேர். அது பின்னால் தான் பெரியார் அப்படிங்கிற பட்டம் 1938 நவம்பர் 13 கொடுக்கப்பட்டது. தர்மாம்பாலால் கொடுக்கப்பட்டது பட்டம் தான் பெரியார் அப்படிங்கிறது. சரி, இது தந்தை பெரியார் அப்படின்னு தமிழக மக்களால் அழைக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறவர். ஈவே ராமசாமி அப்படிங்கிறது அவரோட நேமு. அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறது தான் தொடக்க காலகட்டத்தில் இருந்தது. அவரோட சுயமரியாதை இயக்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர் ஈவே ராமசாமி அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. சரியா? இவர் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் காந்தியோட பயங்கரமான தீவிரமான தொண்டனாக இருந்தார். அதனால தான் காங்கிரஸில் இணையறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இவர் காங்கிரஸில் இணைஞ்சதுக்கப்புறம் தான் 1920 காலகட்டத்தில் தான் காங்கிரஸோட தீவிரமான தொண்டர். காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தார். நிறையா போராட்டங்களையும் வெற்றி அடைஞ்சார். அதுபோக 1920 இந்த ஒத்துழையாமை இயக்கம்னு ஒரு போராட்டம் நடந்தது. அதில் தன்னோட அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பெரியார் மட்டுமே ஒரு 29 பதவிகள் இருந்திருப்பார். அந்த பதவிகள் அத்தனையுமே ராஜினாமா பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம காந்தியோட வழி தான் நமக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு 20களில் போராட்டினார். அதில் தான் 21 கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடந்தது. அவரோட மனைவி நாகம்மாய், கண்ணம்மாள் எல்லாம் சேர்ந்து போராடிருந்தாங்க இது காங்கிரஸ் சார்பாக 1921 காலகட்டத்தில். அப்புறம் தான் 1924 காலகட்டத்தில் அந்த காங்கிரஸ் மாநாடு நடக்குதும். அந்த மாநாட்டில் தான் நம்ம பெரியார் கொண்டு வந்த தீர்மானம் அப்படிங்கிறது வகுப்பு வாரி தீர்மானம். அது ஏற்றுக்கொள்ளப்படாதனால தான் கட்சியிலேருந்து வெளியில் 25 தனக்குன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது 1925. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம கொள்கை கடைபிடிக்கப்பட்டதால் அதிலிருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். முதல்ல சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார் 1925. அதற்கப்புறம் தான் பின்னால் 1938 காலகட்டத்தில் நீதி கட்சியில் இணைகிறார். தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்டு நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அது வல்ல என்றார். அதாவது தேசத்துக்கு போராடுறன்ற பேரை வச்சுட்டு ஆனால் ஒரே ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை மட்டும் நம்ம சுரண்டிக்கிட்டே இருக்கணும், அது உண்மையான சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறாரு பெரியார். அதே மாதிரி தேசம், இனம் மற்றும் தேசியவாதம் ஆகியவற்றை பெரியார் கடுமையாக விமர்சித்தார். தேசம், தேசியவாதம் மற்றும் தேசியவாதம் ஆகிய ஒரே மாதிரி கருத்தாக்கங்களை என அவர் கருதினார். இது தனித்தனியெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இவ்வேறுபாடுகளிலே அந்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடிமக்களின் சுயமரியாதை குறிப்பதாக அவர் கூறுகிறார். அவர் மேலும் கூறுகையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழகத்தில் தேசியவாதத்தை பற்றி யாரேனும் பேசுகையில் அவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்களா என்பதாம் வியப்பாக பெரியார் வினவுகிறார். தேசியவாதம் என்பது ஒரு சுரண்டல் அப்படின்னு சொன்னவர் நம்ம பெரியார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரே நாடு ஒரே காடு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தேசியவாதம்னு போனோம் அப்படின்னா அது சுரண்டதுக்கான வழி தானே தவிர சுதந்திரத்திற்கான வழி இல்லை அப்படிங்கிறவர் நம்ம பெரியார். அவங்க அந்த தேசியவாதம்னு பேசுகிறாங்க அப்படின்னா அது ஏமாற்றுறதுக்கான ஒரு வழி தான் அப்படிங்கிறாரு நம்ம பெரியார். அப்புறம் தேசியவாதம் என்பது ஒரு கற்பனையான உணர்வு தான். ஆகவே தேசிய உணர்வு என்பது வசதி மிக்க மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சதியாகும் அப்படின்னாரு. அது ஒரு தவறான அனுமானமாகும். இதனை வசதி படைத்த உயர்குடியினர் ஏழை சமுதாயத்தின் உரிமைகளை தடுப்பதற்காக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னாரு. தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வு பூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது என்ன கூட. வெறும் அந்த சொன்னால் எல்லாரும் துடிப்பாகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உயர் ஆதிக்க மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் அதை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். உலகளாவிய தேசியவாதத்திற்கு மறுப்பு. பெரியார் தனது இலங்கை பேருரையில் தேசியவாதம் என்பதை கடுமையாக ஏற்றுள்ளார். இந்திய தேசியவாதம் என்ற கருத்தை சிலர் தங்கள் ஆயுதமாக கையில் எடுத்த காலத்தில் தேசியவாதத்தை பற்றி பெரியார் எதிர்த்து பேசுகிறார். எல்லாருமே தேசியவாதம் தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் தான் அதை எதிர்த்து பேசினார். நம்ம பாரதியாரே பார்த்தோம், அவரே தேசியவாதத்தை சொல்லியிருந்தார். இந்திய தேசியவாதத்தை மட்டுமின்றி உலகில் உள்ள மற்ற நாடுகளின் தேசியங்களையும் சான்றாக காட்டி தேசியவாதத்தை பயங்கரமாக எதிர்த்த ஒரு ஆள் நம்ம பெரியார். தேசியவாதம் அப்படிங்கிறதே முதலாளித்துவத்துக்கான ஒரு ஆயுதம் தான் அப்படிங்கிறாரு பெரியார். இங்கிலாந்து நாட்டின் பணக்கார சமூகத்திற்கும் அமெரிக்கா நாட்டின் பணக்கார சமூகத்திற்கும் மோதல் வந்தால் இங்கிலாந்து தேசத்து முதலாளிகள் அந்நாட்டின் ஏழை மக்களை பார்த்து இங்கிலாந்து மக்களே தேசபக்தர்களே தேசத்துக்கு நெருக்கடி வந்து விட்டது என்று கூறி ஏழை சமுதாயத்தை தூண்டுகின்றனர். அவ்வளோதான், அதுதான் தேசியவாதம் அப்படிங்கிறாரு. பல்வேறு தேசிய இனங்களையும் தேசங்களையும் உள்ளடக்கிய நாடு ரஷ்யா. அந்த ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என கூறி அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நின்றவர், ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு புரட்சிக்கு முன்னின்றவர் தான், அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் நம்ம பெரியார்.
கடவுள், மதம் மற்றும் தேசியவாதம் ஆகியவை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்பட்ட நாடுகளில் பணக்கார கொடுமையும் சோம்பேறி வாழ்க்கையும் பட்டினி கஷ்டமும் உயர்வதால் நிலையும் காணப்படவே இல்லை. அதனால் அதுதான் சரியான தேசியவாதம் அப்படின்னாரு. அதுபோன்ற நாடுகள் கடவுள், மதம் மற்றும் தேசப்பற்று ஆகியவை இல்லை. ஆனால் மனித சமூகம், சமத்துவ சமுதாயமே அந்நாடுகளில் முக்கியமாக கருதப்பட்டது. அங்கு பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி ஆகிய அதிகாரி, குடிமக்கள் என்கிற பாகுபாடு எந்த விதத்திலையும் இல்லை அப்படிங்கிறார். மேன்மக்களுக்கு சமத்துவம் விரும்பியல் கடவுள் மற்றும் தேசியவாதத்திற்கு முன்னுரிமை தரும் தேசத்திற்கு சமமானவர்கள் அல்ல. உலகில் உள்ள அனைத்து தேசங்களையும் தேசியங்களையும் கடுமையாக எதிர்த்தது போல இந்திய தேசம் என்பது பல்வேறு தேசிய இனங்களை, பல்வேறு தேசங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த இணைப்பு ஒரு சிலரின் ஆதிக்கத்திற்கு கருவியாக இருப்பதால் அதையும் பெரியார் பயங்கரமாக எதிர்க்கிறார். இந்த தேசியவாதமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவில் வேறுபாடுகளின் தேசம் என்ற கருத்தியல் இந்தியாவுக்கு பொருந்துமா என்ற கேள்விக்கு அவரே சிறப்பான பதில் அளித்துள்ளார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதராஸ் என்பது ஒரு தனி தேசம் அல்லவென்றும் அது தனித்து செயல்பட முடியாது என்றும் தோழர்கள் சிலர் சொல்கிறார்கள். மதராஸ் ஒரு தனி தேசமாக இருந்தது இன்றும் இருக்கிறது. அதுதான் திராவிடம் அப்படிங்கிறது. பல இனங்களின் கோட்பாடு குழு அப்படிங்கிறது தான். அதனுடைய நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் ஆகியவை வங்காளம், பம்பாயிலிருந்து வேறுபட்டது. அதாவது வடமொழி ஆதிக்கத்திலிருந்து, கலாச்சாரத்திலிருந்து வேறுபட்டது தான் இங்கே சவுத் இந்தியா அப்படிங்கிறது தான். ஆங்கிலேயர் ஆட்சியால் ஆங்கில மொழி அறிமுகமாகி இருக்கிறது. ஆங்கிலமும் ஆங்கிலேயர் ஆட்சியும் ஒழிந்து ஹிந்து மொழி வந்தால் அன்றே மதராசானது ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் முதலிய ஏதோ ஒரு நாடுடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்தது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாடுங்கிறது இருக்க தனித்தனியாக போயிடும். இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம், ஆந்திர நாடு ஒரு தேசம், வங்காள நாடு ஒரு தேசம் என்று சொன்னால் கூட பொருந்துமே தவிர இந்தியாங்கிறது ஒரு தேசம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியார் சொல்லியிருந்தார். அதனால தான் அவர் தனி திராவிட நாடு, தனி தமிழ்நாடுன்ற கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தார் 1935க்கு மேலே அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில். உதாரணமாக திராவிட நாட்டை எடுத்துக்கொண்டால் திராவிட நாடு என்று தனிப்பட்ட பண்பாடு, கலைமொழி, நாகரிகம் மற்றும் ஆட்சியின் கீழ் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருந்து வந்ததென்று சரித்திரம் கூறுவதை யாராலும் மறைக்க முடியாது. மாறுபட்ட ஆட்சியின் கீழ் இருந்து வரும் ஒரு நாட்டை ஒரு தேசம் என்று சொல்லி எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி அந்நியனிடமிருந்து விடுதலை அடைந்த பின்னர் ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை ஆளலாம் என்றால் இதை யார் ஒப்புக்கொள்வார் என்று கேட்கிறார். பெரியார் முன்மொழிந்த திராவிட தேசியவாதம் முற்றிலும் பெருவாரியாக மத ஆதிக்கங்களுக்கு எதிராக இருந்தது. மொழிக் கொள்கையை பார்த்தோம் அப்படின்னா, மொழியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரவருக்கு உரிமை உண்டு. இந்த உரிமை திராவிட சமதர்ம குடியாட்சியில் பாதுகாக்கப்படும். எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழி பேசுவோர் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கூடாது. அதாவது முக்கியமாக ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு தான் ஹிந்தியை அதிக முதல் எதிர்த்து போராடணும் பெரிய. அதனால தான் அவருக்கு சிறைப்பறவை அப்படிங்கிற பேரும் கூட உண்டு. பிரிவினைவாதத்திற்கான ஆயுதமாக மொழி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னவர். மக்களின் அனைத்து தேவைகளையும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருப்பது எதனையும் வெளிப்படுத்தாது. ஒருவேளை மொழியானது தேசியமயமாக்கப்பட்டால் மக்களுக்கு அதனால் பட்டினியில் இருந்து விடுதலை கிடைக்குமா? தெளிவாக கூறுவதனில் தமிழ் உழைப்பாளர்கள், தமிழ் பேசும் முதலாளிகளாயே சுரண்டப்படுகின்றனர். அப்படி இருக்கும்போது தேசியவாதம் என்ற கருத்தின்படி எப்படி இவங்களுக்கு அந்த வறுமை நீங்கும் அப்படின்னு கேட்குறாரு பெரியார். சாதியற்ற சமுதாயம். பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்ற தொடர்ச்சியான பரப்புரையெல்லாம் நடத்தினார். ஆனால் அதில் நடத்தவே இல்லை. பொது செயல் திட்டம் என்ன, பொது வேலை திட்டம், இஸ்லாமுக்கு மத மாற்றம், திராவிட நாட்டு பிரிவினை போன்றவற்றில் பல்வேறு வடிவங்களில் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடியவர் தான் நம்ம பெரியார். ஜாதி ஒழிப்பே முக்கியம் என்று முடிவுக்கு வந்தார் என்பதை அவரின் சிந்தனை கருத்துக்கள் வழியாக அறியலாம். திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி, சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி, சாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தாலே போதும் அப்படிங்கிறார். இது ஒன்றே திராவிடர் கழகத்தின் லட்சிய வெற்றி என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த ஜாதி வெறியானது திராவிட இனத்தை சின்னாபின்னப்படுத்தி ஆரியத்துக்கு அடிமையாத்தி வைத்திருக்கிறது என்று 1950களின் தொடக்கத்தில் அவர் தனது அரசியல் கருத்துக்களை வெளியிட்டார். இப்படிப்பட்ட பெரியார் தான் 1919 காலகட்டத்தில் காங்கிரஸில் இணைஞ்சு 1900 காங்கிரஸ் 25 வெளில வந்து 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத தொடங்கி 1938 காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுல இணைஞ்சு அதோட ஒட்டுமொத்த தலைவருமானார். 1944 திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை தொடங்கி, அதாவது தனி கட்சியில் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கான பெயர் மாற்றி கடைசியில் 1973 வரைக்கும் அதே கட்சியில் பயணித்து கடைசியில் அவர் இறந்து போனார். அதான் ஐயா பெரியார். இவரோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது இவ்வளவு தான். இப்படிப்பட்ட வாழ்வியல் வாழ்ந்தவர் தான் ஐயா பெரியார். ஓகே, மிக்க நன்றி.